ட்ரம்ப் மஸ்க் இடையிலான மோதலால் அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் உலகப் பெரும் கோடீஸ்வரருமான மஸ்கும் மோதிக்கொள்வதால் நாசாவிற்கே அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ட்ரம்பும் மஸ்கும் சமூக வலைதளத்தில் மோதிக்கொண்ட போது மஸ்க் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் என அறிவித்தார். இதற்கு உடனடியாக எதிர்வினையாற்றிய மஸ்க் தனது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் டிராகன் விண்கலத்தை திரும்பப் பெறும் என பதிவிட்டார். மஸ்க் இந்த முடிவில் உறுதியாக இருக்கிறாரா என்பது தெரியாவிட்டாலும் சர்வதேச விண்வெளி நிலையத்தை உயிர்ப்புடன் வைப்பதில் டிராகன் விண்கலம் முக்கிய பங்காற்றி வருகிறது. இது மட்டுமல்லாமல் நாசாவின் நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்திற்கும் டிராகன் விண்கலம் தேவைப்படுகிறது. ஆண்டு மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பொருட்களை அனுப்பும் ஒப்பந்தம் கிடைத்தது. இதனை சரியாக பயன்படுத்திக் கொண்ட மஸ்க் 2012 ஆண்டு முதல் தனது ஃபால்கன் ராக்கெட்டுகள் மூலம் மற்ற நாடுகளின் செயற்கைக்கோள்களையும் விண்ணிற்கு அனுப்பினார். ஒபாமா ஆட்சியின் போது விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பும் ஒப்பந்தமும் மஸ்கிற்கு கிடைத்தது. இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது ட்ரம்ப் ஆட்சியில்தான். பின்னர் ப்ளூ ஆரிஜின், ராக்கெட் லேப், போயிங், லாக்ஹீட் மார்டின், விர்ஜின் கேலக்டிக் உள்ளிட்ட விண்வெளி துறையில் செயல்பட்டுக் கொண்டிருந்த நிறுவனங்களை படிப்படியாக ஓரம் கட்டியது ஸ்பேஸ் எக்ஸ். இதன் காரணமாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல நாசா மஸ்கை மட்டுமே நம்பியுள்ளது. தற்போது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியுள்ள 4 வீரர்களையும் டிராகன் பூமிக்கு கொண்டு வந்துவிடும். ஆனால் டிராகன் இல்லாமல் புதிய திட்டங்களை செயல்படுத்த முடியாது. தற்போது அமெரிக்காவில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மட்டுமே மனிதர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பி வருகிறது. அந்நிறுவனத்தின் டிராகன் விண்கலத்தில் 4 பேர் பயணிக்கலாம். போயிங்கின் ஸ்டார்லைனரும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு மனிதர்களை அனுப்பி வந்தது. ஆனால் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் வில்மோரும் 9 மாதங்கள் கூடுதலாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கும் நிலை ஏற்பட்டது. அவர்களையும் டிராகன் விண்கலமே பூமிக்கு திரும்ப அழைத்து வந்தது. டிராகனை தவிர்த்து ரஷ்யாவின் சோயுஸ் விண்கலம் மனிதர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பி வருகிறது. 3 பேர் பயணிக்கக்கூடிய இந்த சோயுஸ் விண்கலத்தில் வழக்கமாக 2 ரஷ்யர்களும் ஒரு அமெரிக்க விண்வெளி வீரரும் பயணம் செய்வார்கள். டிராகன் விண்கலத்தில் 1 ரஷ்யரும் 3 அமெரிக்கர்களும் பயணிப்பார்கள். ஆனால் சோயுஸ் விண்கலத்தில் பயணிக்க பல $1 மில்லியன் அமெரிக்காவின் நாசா செலவு செய்ய நேரிடும்.